மகத்துவமான அன்பு, அளவிட முடியாத அன்பு. அந்த அன்பை தான் கல்வாரியிலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அந்த அன்புக்கு சொந்தக்காரன் நீ. அன்பு என்னும் உடன்படிக்கையிலே நான் உன்னுடைய கடவுள் தகப்பு, நீ என்னுடைய மகள், என்னுடைய மகள். உன்னுடைய வேதனை எனக்கு புரிகிறது, உன்னுடைய அழுகை எனக்கு தெரிகிறது. நீ அந்தோனியாரை இன்று எதற்காக நீ தேடி வந்தாய்? எந்த காரியத்திற்காக இப்பொழுது இந்த இறுதி ஜெப நேரத்தில் எந்த கருத்தை மனதில் இருத்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். நீ அறியாத பொழுது கூட உனக்கு தேவை என்ன என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். அந்தோனியாரை போலவே நாமும் இந்த உயிருள்ள கடவுளை ஆராதிக்க இந்த இறுதி வேலையை உங்களுக்கு ஒப்புக் கொடுங்கள். கஷ்டமாக இருக்கலாம், தொலை தூரம் நடந்து வந்த களைப்பாக இருக்கலாம், உணவு உண்ணாமல் பசியோடு நீங்கள் இருக்கலாம். கவலைப்படாதீர்கள். நீங்கள் எவ்வளவு பக்தியாகி நடந்து வந்தீர்கள். உங்களுடைய திருவிழாவுக்காக இந்த திருத்தேர் பவனியிலே எவ்வளவு உற்சாகத்தோடு நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு நடந்து வந்தீர்கள். இது ஆண்டவருக்கு தெரியும், புனித அந்தோனியாருக்கு தெரியும். இந்த இறுதி நேரத்திலும் கூட உன்னையும் உன் குடும்பத்தையும் ஆண்டவர் நற்கருணையினால் ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு கூட இந்த பாடலை ஒரே அடிகள் பாடி நாம் இறுதி ஜெபத்திற்கு கடந்து செல்வோம். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்தவர்களாக, உன்னை பாசத்தை உணர்ந்தவர்களாக, சொந்த உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தி ஓடிவிட்டாள், நேசித்த உறவுகள் உன்னை விட்டு போய்விட்டாள். ஆண்டவருடைய அன்பு உனக்கு துணையாக இருக்கிறது. அவருடைய உயிருள்ள அன்பு உன்னை ஆதரிக்கிறது. அவருடைய உயிருள்ள அன்பு உன்னை பலப்படுத்துகிறது. அவருடைய உயிருள்ள அன்பு கீழான உன்னை மேலான நிலைமைக்கு உயர்த்துகிறது.